So hello everyone, I am Dr. Sukanya Swaminathan from Dr. Nathan Sumi Clinic. So basically இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கால் வலின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் அழறாங்க அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சைட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால் வலின்னு அழறது எவ்வளவு காமன், அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது க்ரோயிங் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால எந்த பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து 4 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு கூட இது வந்து வரலாம். ஸோ பேசிக்காக இந்த கால் வலின்னு வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றதுனால வரக்கூடிய கால் வலியா இருக்கலாம். ஸோ அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வலிக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ல வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கறது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் தான். ஸோ ஹாட் பேக்ஸ் வச்சு நம்ம ஒத்தடம் மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி விடலாம், காலை நீட்டி மடக்க வைக்கிறது, அதே மாதிரி நம்ம வந்து பிடிச்சி விடுறது காலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்கா வந்து அந்த சின்ன பெயின் ஏதாவது இருந்ததுன்னா அது ரிலீவ் ஆயிடும். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த கண்டிஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்க நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்தாலும் ஹெல்ப் பண்ணல, இந்த மாதிரி பிடிச்சி விடுறதெல்லாம் டெஃபினட்டா ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னா நீங்க டெஃபினட்டா மெடிசன்ஸ் கொடுக்கலாம். ஹோமியோபதியில இதுக்கு வந்து ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அடிக்கடி வர க்ரோயிங் பெயின்ஸ் கம்மியாகும், பிளஸ் வலி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப டெஃபிஷியன்டா இருந்தால் அந்த வலி வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாலும் சப்சைட் ஆகாது. ஸோ அதனால நீங்க அந்த ஒரு பாயிண்ட் பார்க்கணும். எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட்ல ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்கு, பிளஸ் ஃபீவர் இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து டே டைம்ல கூட இந்த வலி இருந்துகிட்டே இருக்கு, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க, நீங்க இமீடியட்டா டாக்டர் பார்க்கணும். ஸோ இது வந்து க்ரோயிங் பெயின்ஸ்ங்கிறது டெஃபினட்டா நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நீங்க டெஃபினட்டா ஹோமியோபதிக் டாக்டர்ஸை வந்து இதுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.